குருவின் தினம் ஒரு சோடுகளில் எல்லோருமே தன்னுடைய கையகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொக்கிஷம் ஒன்று தனக்குள்ளே இருந்து அது மிக பெரும் சக்தியாக மாற எல்லோரும் எப்படிலாம் போராடிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 30லிருந்து 3000 விஷயங்களை சந்திக்க நேரிடுதுங்க. அந்த 3000 விஷயங்களுக்கும் அவனுடைய எண்ணம் எப்படியெல்லாம் அதை கையால் நினைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மாபெரும் விஷயம் ஒன்று உங்களுள்ள இருந்தே மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அதை நீங்கள் கையால் கற்றுக்கொள்ள அதுவே உங்களுக்குள் இருந்து மாபெரும் திராணியமாக உங்களை வேலை செய்ய வச்சிருச்சுன்னா அன்றைக்கே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த முக்கியமான பொக்கிஷத்தின் பெயரை நீங்கள் நவநீதன் சொல்லலாம், இல்லை மனோன்மணின்னு கூட சொல்லலாங்க. ஏன் இந்த மனதையே அதுதான் உங்களுக்குள்ள இருந்து ஆட்டி படைக்கும் சக்தியாக கூட இருக்கலாங்க. இப்படி உங்களையும் உங்களை சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்குள்ள இருந்து மறுபகுப்பாய்வு செய்யும் பொழுதெல்லாம் நீங்களே உங்களையும் உங்களை நாடி வரும் ஒவ்வொரு பொருளையும் எப்படியெல்லாம் உங்களுக்குள் இருந்து பகுத்தறியணுங்கிறதையும் அதுவே உங்களுக்கு ஒரு சிறு பாடசாலையாக இருந்து எடுத்து கொடுக்குமாங்க. உள்ளத்தையே உங்களுக்குள் நான் ஒளிந்து விட்டேன், உள்ளமாய் நீ இருக்க உனக்குள்ளே நான் மாயமாய் மறைந்து கொள்வேன்னு மனம் எப்படியெல்லாம் வெளிப்படுதோ அப்போ உங்களுக்குள் நான் மறைந்து விடுவேன். உங்களை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்குள் நானே மறு பொருளாய் வெளிப்படுவேன்னு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காராங்க. அவருள் யாரெல்லாம் பதிய விரும்புகின்றீர்களோ அவரே உங்களுள் குருவாய் இருக்கின்றார். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.